ஹாய் ஆல் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒய் ரூல்ஸ்? ஓகே, எதுக்காக ரூல்ஸ்? ஓகே, நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறோம்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக டிசிப்ளினாக இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். அதே போல தான் நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தால் செட்டின் ரூல்ஸ் இருக்கும். அதே போல தான் நம்மளோட பிஸ்னஸ்லையும் செட்டின் ரூல்ஸ் இருக்குது. எதுக்காகனா நம்ம ரைட்ஸ், டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லாருக்குமே சொல்கிறதுக்கானது தான் நம்மளோட ரூல்ஸ். அடுத்தது ப்ரிசர்வ் த ஓரிஃப்ளேமோட சக்ஸஸ் பிளான் பற்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஓரிஃப்ளேம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ப்ரிசர்வ், அதுக்காக நம்ம புல் பண்ணது தான் எத்திக்கல் ரூல்ஸுங்கிறது. ஓகேவாமா? அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அடுத்தது அதுக்காக ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ், அதுக்காக தான் நம்மளுக்கு பில் பண்ணியிருக்காங்க ஓரிஃப்ளேம் கோட் ஆஃப் எத்திக்ஸ். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போகணும். அதுக்காக தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் வயலேட்டர்ஸ்னால் யாருன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு கம்பெனி நம்மளுக்கு ஒரு செட்டின் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போச்சிங், டபுள் ஜாயினிங், ரிலேட்டிவ் ஜாயினிங், போஸ்ட் ஜாயினிங், காம்படிஷன் ஜாயினிங், காமர்ஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது பற்றி எஸ்பிஓ ரூல்ஸ் இருக்குது. அடுத்து டிஜிட்டல் கைட்லைன்ஸ் வயலன்ஸ் இருக்குது, நெகேஷன் இருக்குது. இதில் பவுச்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்கி இன்னொரு நெட்வொர்க்கில் மாற்றுறது. ஒரே இதில் ஒரே நெட்வொர்க் தான், இங்கேருந்து தூக்கி அங்கே மாற்றுறது, அங்கேருந்து தூக்கி அங்கே மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாம் பவுச்சிங் பண்ணவே கூடாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது சிவி. ஓகே, ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சல்டன்ஸ் வந்து இங்கே ஓகே. டபுள் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருந்துட்டு இன்னொரு நெட்வொர்க்கில் ஐடி போடக்கூடாது. இந்த பர்சன் வந்து ஒரு ஃபிலிம்லேயும் இருக்காங்க, வேறு எம்எல்என்லேயும் இருக்காங்க, வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, வேறு பிஸ்னஸில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே போல் நான் இந்த நெட்வொர்க்கில் இருக்கேன், இங்கே ஒரு ஜாயினிங் போட்டுட்டு ஒரு ஃபிலிமில் இன்னொரு நெட்வொர்க்கில் நான் ஜாயினிங் போடக்கூடாது. அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறதா தெரிஞ்சிருச்சுன்னா உடனே உங்களோட ஐடி டெர்மினேட் ஆகிடும். அதே போல் ரிலேட்டிவ் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே அண்டரில் தான் நீங்கள் ஜாயினிங் போடணும். நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கில் அம்மா ஒரு நெட்வொர்க்கில் இருப்பாங்க, அப்பா ஒரு நெட்வொர்க்கில் இருப்பாங்க, தங்கச்சி ஒரு நெட்வொர்க்கில் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நெட்வொர்க் வந்து ஒரே ட்ரீயாக இருக்கணுமே தவிர நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்துச்சுனாலும் உங்களோட ஐடி ரெண்டோட ஐடியுமே டெர்மினேட் ஆகிடும். சரியாமா? அதே போல் போஸ்ட் ஜாயினிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரே ஐடி தான். ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடி, ஒய்ஃபுக்கு ஒரு ஐடின்னு நீங்கள் போடக்கூடாது. சரியாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே வந்து நெட்வொர்க்கில் தான், ஒரே ஐடி தான். இப்போ நான் டெஃப்னி ஜாயின் இருக்காங்கன்னா டெஃப்னிக்கும் சரி அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி ஒரே ஐடி தான். ஹஸ்பண்டுக்கு நான் தனியாக ஐடி போடக்கூடாது. அதே போல் என்னோட ஹஸ்பண்ட் வேறு எந்த நெட்வொர்க்லையும் இருக்கக்கூடாது. அதுவும் உண்டு. ஓகே, காம்படிஷன் ஜாயினிங். ஓகே, காம்படிஷன் ஜாயினிங்னா பண்ணி கூட ஜாயினிங் பண்ணக்கூடாது. இது யாருக்குன்னு சொன்னேன். நம்ம ஒரு ஃபிலிமில் இருந்துட்டு வேறு எந்த நெட்வொர்க் கூடயும் நம்ம ஜாயினிங் வச்சுக்கவே கூடாது. ஒரு கம்பெனினா ஒரு கம்பெனியில் தான். ஓகே, ஆற்றில் ஒரு கால் சேச்சில் ஒரு கால் நிற்கக்கூடாது, ரெண்டு காலையும் ஒரே இடத்துல வைங்க அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் சீனியர் மேனேஜர்ஸ் அண்ட் எஃபோ எதுனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணும்போது அது வரும். பவுசஸ் ஆஃப் சீனியர் மேனேஜர் அண்ட் எபோ ரெண்டு பேருமே ஒரே பிஸ்னஸில் தான் இருக்கணும், வேறு பிஸ்னஸில் இருக்கக்கூடாது. இப்போ ஒய்ஃப் வந்து இந்த ஒரு ஃபிலிம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது அலோடு கிடையாது. ஓகே, அதே போல் பல்க் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணவே கூடாது. பல்க் பர்ச்சேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பல்காக வாங்கி வைக்கிறீங்க. அந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கம்பெனியோட ரூல்ஸ். ஓகேவாப்பா? உங்களுக்கு இப்போ தேவை இருக்குது, உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல. பல்க் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது கம்பெனிக்கு தெரிய வந்துச்சுன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டேண்ட்ரஃப் ஷாப் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தாங்க. சிவியர் ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாமே டெர்மினேட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நமக்கு டேண்ட்ரஃப் ஷாப் வந்துருக்கு. சரியா? அதுதான். ஓகே, ப்ராடக்ட் செல்லிங் வந்து ப்ரொமோஷன் வந்து த்ரூ காமர்ஸ் வெப்சைட் வந்து நம்ம பண்ணக்கூடாது. காமர்ஸ் வெப்சைட்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மாதிரி எங்கேயுமே நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஆக்டிவிட்டியில் இருக்கிறதா கம்பெனிக்கு தெரிய வந்துச்சுன்னா இமீடியட்டாகவே டெர்மினேட் ஆகிடும். கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, பாலிசி வயலேஷன். இன் கேஸ் ஆஃப் பாலிசி வயலேஷனில் உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும் உங்களோட வெப்சைட். இது அதே போல் உங்களோட ஐடி எல்லாமே காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ண ஐடி எல்லாமே க்ளோஸ் பண்ண வச்சுருவாங்க. ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. காமர்ஸ் வெப்சைட்டில் நம்மளோட ஓரிஃப்ளேம் காமர்ஸ் வெப்சைட்டில் விற்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் பிராண்ட் பார்ட்னர்ஸ் கிட்டே தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது எஸ்பிஓ ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்பிஓ தனி, அது எஸ்பிஓக்குள்ளது. அடுத்தது வந்து டிஜிட்டல் கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட்டை நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து போஸ்ட் போடக்கூடாது. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போடுறது, ப்ராடக்ட் கூட சேர்த்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஓகே, நெவர் ரிவீல் த அன்அனௌன்ஸ்டு ப்ராடக்ட். ஓகே, அன்அனௌன்ஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதை ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய செட்டின் ரூல்ஸ் இருக்குது. அதே போல் எதை நீங்கள் பண்ணலாம்னா இந்த இண்டிபெண்டன்ட் பியூட்டி பிஃபோர் யுவர் டைட்டில், உங்கள் டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ட் பியூட்டி டைரக்டர்ஸ் நீங்கள் போடலாம். ஓரிஃப்ளேம் லோகோவோ இமேஜோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்களா, அவங்க ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஓரிஃப்ளேம் லோகோ எடுத்து அந்த ஐடியில் வைப்பீங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், உங்களோட பர்சனல் திங்ஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஒரு கன்சியூமராக இருந்து தான் ஒரு வீடியோ போடணுமே தவிர நீங்கள் வந்து என்னவாகக்கூடாது, ஒரு கம்பெனி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஓரிஃப்ளேம் நேமை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் படி 2016 நம்மளோட கம்பெனி, ஓகே, டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட கம்பெனி. நம்ம கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவிலே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக வந்தது. ஓகேவா? நம்ம எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி கைடன்ஸ் படி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது 2016 அது இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கைடன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? இதுதான் மெயினாக உள்ளது சொல்லிட்டேன். அடுத்தது டைரக்ட் செல்லர் ஷால். உங்களோட ஐடியோட ஓரிஃப்ளேமில் ஒவ்வொரு பிராண்ட் பார்ட்னர்ஸுக்குமே ஐடி கார்டு இருக்குது. நீங்கள் ஐடி கார்டை நீங்கள் எங்கே போனாலும் கொண்டு போங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வச்சு கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ரூவ்டு ட்ரைனிங் அண்ட் லிட்ரல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஓரிஃப்ளேமில் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரெசிப்ட் இருக்குது, பில்ஸ் இருக்குது, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல் மட்டும் இல்லை ரிட்டன் பாலிசி, அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கா வச்சிருக்கோம். ஷெட்யூல் படி தான் நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா அன்ஃபேர் ரெக்யூர்மெண்ட், தப்பாக சொல்லி நீங்கள் ரெக்யூர்மெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெக்யூர்மெண்ட்டு ஜாயினிங் ஃபீஸ் வாங்கக்கூடாது, நம்ம ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. அடுத்தது ரீப்ரசன்டேஷன் அபவுட் பெனிஃபிட்டை பற்றி கரெக்டாக நீங்கள் சொல்லணும், தப்பாக சொல்லக்கூடாது. நிறைய பேர் இப்போ தப்பாக சொல்கிறது, நம்ம இத்தனை ஓரிஃப்ளேமில் வந்து gift எல்லாம் தரமாட்டாங்கப்பா, அதெல்லாம் நீங்கள் தப்பாக சொல்றீங்க அப்படின்னா, பர்த்டேக்கெல்லாம் gift ஓரிஃப்ளேம் கம்பெனிலேருந்து வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ப்ரொவைட் அன்அப்ரூவ்டு பவுச்சர் வந்து நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாது, ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை பண்ணால் இதை கிடைச்சிடும் அப்படின்னு ஃபால்ஸ் ப்ராமிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஓரிஃப்ளேம் அனௌன்ஸ் பண்ணாத எதையுமே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஓரிஃப்ளேம் சொல்கிறாங்க. சரியாப்பா? அதே போல் நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு டைரக்ட் செல்லருக்கு, ஒரு பிராண்ட் பார்ட்னருக்கு என்ரோல்மெண்ட் ஐடி டீடைல்ஸ் எல்லாமே பக்காவாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே போல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு வாரண்டி, ரிட்டன் பாலிசி, அடுத்து கம்ப்ளீட் எல்லாமே ரெசிப்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் ரிகல்சல் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹானஸ்டாகவும் எத்திக்ஸாக பண்ணுறோம். டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் வந்து லாங் டேம் நம்ம போகணும்னா, ரொம்ப நாள் இது ஜென்ரேஷனான பிஸ்னஸ். அது எதனால ஜென்ரேஷனான பிஸ்னஸாக போகுதுன்னா, ஹானஸ்டி அண்ட் எத்திக்ஸ். ஓகே, நேர்மையும் ஒரு எத்திக் இருக்கிறதுனால தான். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பரான ஷெடியூல், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால தான் அது கரெக்டாக போகுது. ஓகேவா? அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரியா?